நம்ம இயல் 2ல வந்து 10th வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் குரூப்பில் ஃபஸ்ட்டு இயலில் வந்து பாரதியார் கொடுத்துருப்பாங்க. நம்ம பாரதியார் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை அப்படின்ற மாதிரி பாராட்டுறோம். இது இப்படி பாராட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் கேலி சித்திரம் கருத்துப்படம் உருவாகிறதுக்கு வந்து காரணமானவர் இவர் தான். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் அப்படின்றது வந்து காவியங்கள், ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, ஆத்திச்சூடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதி நூல்கள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்தியா, சுதேசமித்திரன் அந்த இதழில் வந்து இவர் ஆசிரியராக இருந்திருப்பார். நெக்ஸ்ட் நம்ம பாரதியார் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாட்டுக்கொரு புலவன் அப்படின்ட்டு நம்ம பாராட்டியிருப்பாங்க. அது நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டு தான். நெக்ஸ்ட்டு பாரதியார் பற்றி நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, வசன கவிதையை வந்து இவர் தான் உருவாக்கியிருப்பார். ஓகேங்களா? வசன கவிதை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உரைநடையையும் கவிதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இணைத்து ஒரு கவிதையாக வரும். அதுதான் வந்து வசன கவிதை. இந்த வசன கவிதை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, யாப்பு ரூல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? யாப்பு கட்டுக்களுக்கு அப்பாற்பட்ட அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வசன கவிதையை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கிலீஷில் வந்து ப்ரோஸ் பொயட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தமிழில் வந்து ப்ரோஸ் பொயட்ரி மீன்ஸ் வந்து வசன கவிதையை எடுத்துகிட்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் தான். ஸோ இது வந்து யாப்புக்கு வந்து தடையாக இருப்பதாக உணர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த புதுக்கவிதைன்ற அந்த டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வர்றதுக்கு யார் காரணம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு பாரதியார் தான்.